இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிஜிபியை கூட போட முடியல இந்த அரசாங்கத்துக்கு. ஒரு டிஜிபி கூட போட முடியல. எப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? சாத்தாங்குளத்துல ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் குய்யோ குய்யோன்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்துல சிவகங்கையில அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? 33 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. 33 லாக்அப் டெத் மரணங்கள். சரி, ஒரு போலீஸ்க்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த பெண்களையும் ஜாதி ரீதியா திட்டுறாங்க. அப்புறம் பாலியல் ரீதியா வேற கொடுமை செய்யறாங்க. ஒரு போலீஸ்காரரே ஒரு காவல்துறை பெண் அதிகாரி டீஸ் பண்றது, பாலியல் வன்கொடுமை பண்றதும் யாருடைய ஆட்சி நடக்கு? சரி, பள்ளிக்கூடத்துக்கு போறா எல்லாரும் கொசுவை தூக்கிட்டு போவாங்க. இங்க கஞ்சாவை தூக்கிட்டு போறாங்க, பீர் பாட்டில தூக்கிட்டு போறாங்க. டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னாங்க, படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணா போறாங்க, இறந்து போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப எதுக்கு? எந்த கூட்டணி ஒத்து வரல, எது வடிவம் பெறல? காங்கிரஸ் கட்சி திமுக இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு இன்றைக்கு.